வர்ற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கட் அவுட் இருந்துச்சு. ஒரு கட் அவுட்டில் ஒரு ஆக்டரோட யாரோட ஃபோட்டோ இருக்குன்னு வச்சுங்களேன். அதை பார்த்து ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு வந்து அதை தொட்டு முத்தம் கொடுக்குது. ஒரு கட் அவுட்டுக்கு யாருனே தெரியாத அவன் வந்து என்னவுமே பண்ணாத ஒருத்தவனை சொல்லிட்டு இப்படி முத்தம் கொடுக்குது அவ்வளோ பப்ளிக் பிளேஸில். எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு சேலை செய்யுதுங்க அப்படின்னு பாருங்களேன். செய்கிறாங்க எல்லாருமே, முக்கால்வாசி பேர் அப்படி தான் இருக்குங்க. ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து பெற்று வளர்த்து ஆளாக்குறது எல்லாமே உன் அப்பா, அண்ணன், அக்கா, தம்பி அப்படி தான் இருப்பாங்க. அந்த ஆக்டரோ என்ன, நீங்கள் தலைவா அப்படின்னு சொல்கிற ஆக்டரோ, தளபதி அப்படின்னு சொல்கிற ஆக்டரோ, தெய்வமே கடவுளே அப்படின்னு சொல்கிற யாருமே வந்து உங்களுக்கு வந்து உதவி பண்ணியிருக்க மாட்டாங்க. யாருமே உங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து சோறு போட்டிருக்க மாட்டாங்க. அவங்கள வந்து தலைவர்னு சொல்லி முட்டாள்தனமாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உனக்கு அடிபட்டாலோ, உனக்கு முடியலைனாலோ, உனக்கு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருச்சுனாலோ, உனக்கு அடுத்த வேளை சோத்துக்கு சாப்பாடுக்காகவோ யார் உன் குடும்பத்தில் உள்ளவே உன்னை பெற்றவே உன் தம்பி தங்கச்சி தான் பார்ப்பான். அவனை ஒரு நாளாச்சு தலைவனே தளபதியே உனக்காக நான் உயிரை கொடுக்குறேன்டா, உனக்காக நான் அது செய்வேன்டா, உனக்காக நான் என்ன வேணால் செய்கிறேன் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்களா? கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. சொல்லியிருக்க மாட்டோம். ஆனால் இவங்களுக்கு இப்படி பண்ணுறோம். யோசித்து செயல்படுங்க. எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு முட்டாள்தனமாக நீங்கள் வந்து செய்கிறது தப்பு. உங்கள் குடும்பத்தில் வந்து அப்பா, அம்மா, அன்னைங்களை மதிங்க. அப்புறமா மற்றதை பாருங்கள். நன்றி, வணக்கம், பாய்.